அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த அனைவருக்குமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பாக கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் தனக்குரிய மற்றொரு ராசியான தொழில் ஸ்தானத்தில் வலிமையோடு இருக்கிறார். ராசி அதிபதி வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் பெரிதாக இருக்காது. குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால குடும்ப சூழல் நன்றாக இருக்குங்க. 8இல் சுக்கிரன் இருந்தாலும் கஷ்டப்படுத்த மாட்டாருங்க. அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனைகளை பெருமளவில் தீர்க்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் கேது, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் குரு என்பதால் புதிய தொழில்களை இப்பொழுது செய்ய வேண்டாம், அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு கொள்ளுங்க, ஆனால் அகல கால் வைக்க வேண்டாம். 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு தொழில் வணிகத்தில் செயல்படுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்படாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இந்த தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. சென்ற மாதத்தில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளுடைய கடுமை இந்த ஜூலை மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும். வருமானம் சிறிது உயர்வதாலும் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடைய உதவியினாலும் பண பற்றாக்குறை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சனியும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. திருமண முயற்சிகள்ல அவசரம் வேண்டாம், தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிச்சயிங்க. தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் உணர்த்துது. இத்தகைய தருணங்கள்ல தான் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது
கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அன்றாட கடமைகள்ல உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகள் எடுத்துக்காட்ட சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது மனதிற்கு நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி உறுதிங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு இந்த ஜூலை மாதத்தில் சலுகைகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தொழிலதிபர்கள் உற்பத்தியை அளவோடு அதிகரிக்கிறாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம அன்றாட விற்பனையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. கடன்களை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் சாதகமாக இருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல துணிந்து இறங்கலாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்கு. அதன் மூலம் பிரசித்தி பெற்ற தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்த கையெழுத்தும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த காலகட்டங்கள்ல வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க. வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்திருக்குங்க. குறிப்பாக வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல தேர்வுகள்ல எந்தவித குழப்பமும் இன்றி விடையளிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் எந்தவித சஞ்சலமும் இல்லாம படிப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்த முடியுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய கடக ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது மிக நல்ல ஒரு கிரக சேர்க்கை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க. வயல் பணிகள்ல பசுமை நிறைந்து மன மகிழ்ச்சி அளிக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. இருந்தாலும் வயல் பணிகள் இரவு பகல் பாராது கடினமாக உழைக்க நேரிடுங்க. உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் குருவும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. அதிக உழைப்பு குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி கவலை, கணவரின் உடல் நலன் பற்றி அச்சத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் தன்வந்திரி சோஸ்திரத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.